வணக்கம் சங்கர். அதாவது சற்று முன்பு நாம சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி இயக்குநரக அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு நீட்டினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படி என்று குறித்து நம்ம விசாரிச்சோம். அதற்கு அதிகாரிகள் சில முக்கியமான கருத்துக்களை அவங்க தெரிவிச்சாங்க. அதைத் தொடர்ந்துதான் நீட்டில இருந்து நம்ம விலக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்க போகிறதுன்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல நம்ம நீட் தேர்வினுடைய மதிப்பின் அடிப்படையில தான் நாங்க அந்த ரேங்க் பட்டியல், தரவரிசை பட்டியல் எல்லாம் நாங்க தயாரிச்சு வச்சிருக்கோம். அதுதான் தயாரா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இவ்வளவு நாளாக நீட் தேர்வுல இருந்து விதிவிலக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்திய போதும் ஒரு பாசிட்டிவான பதில் வராம இருந்ததன் காரணமாக வேறு வழியின்றி நீட் தேர்வு மதிப்பின் அடிப்படையில் நடத்த வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அதற்கு தயாராக இருக்கக்கூடிய வகையில் அந்த நீட் தேர்வு மதிப்பின் அடிப்படையிலான தரவரிசை பட்டியலை தான் நாங்கள் தயார் செய்து வைத்திருந்தோம். ஆனால் தற்போது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு விலக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக உடனடியாக 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பின் அடிப்படையிலான தரவரிசை பட்டியலை தயாரிப்பதன் பணியை தற்போது நாங்கள் துவங்கி இருக்கிறோம் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 200 மதிப்பெண்களுக்கு வழக்கமாக தரவரிசை மதிப்பெண் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் உடனடியாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 40,000 மாணவர்கள் இந்த மருத்துவ கல்வி படிப்புகளில் சேருவதற்காக தமிழகத்தில் இருந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருடைய 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கக்கூடிய பணிகள் தற்போது துவங்கி இருக்கிறது. உடனடியாக குடியரசுத் தலைவர் இன்றுதான் நாட்டினுடைய 14வது புதிய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்றிருக்கிறார். இந்த சூழலில் முதல் கோப்பாக தமிழக மாணவர் நலனுக்காக இது போன்ற ஒரு கோப்பில் அவர் கையெழுத்திடுவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் கிடைத்த அடுத்த நிமிடமே உடனடியாக அந்த தரவரிசை பட்டியல் உடனடியாக வெளியிடப்படும். அதற்கு ஏற்பதான் தற்போது அந்த பணிகள் எல்லாம் நடந்து வருகிறது. அந்த தரவரிசை பட்டியல் வெளியிட்ட உடனேயே கலந்தாய்வுக்கான தேதிகள் எல்லாம் உடனடியாக அறிவிப்பு வெளியாகும். இது தொடர்பான முழுமையான விவரங்களை 10 செய்தியாளர்கள் மத்தியில் அறிவிப்பதற்கும் மருத்துவ கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தயாராகி வருகிறார்கள். அதாவது ஏற்கனவே நமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தெரிவித்தது போல இது தொடர்பான பணிகள் எல்லாம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக தமிழகம் திரும்பிய பிறகு இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நீட் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரவீந்திரநாத் குறிப்பிட்டது போல நிரந்தரமாக ஒரு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய ஒருமித்த கோரிக்கையாக இருக்கிறது. எனவே 2 ஆண்டுகளுக்கு மட்டுமில்லாமல் நிரந்தரமாக விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் அவர்களே இருக்கிறது. நம்முடைய தமிழக அரசை பொறுத்தவரையில் அவர்களும் இதே கோரிக்கையை தான் முன்வைத்திருக்கிறார்கள். நிரந்தர விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே என்ற ஒரு கருத்து வந்திருப்பது மற்றவர்கள் அடுத்த நிலைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் மிகுந்த ஒரு கவலையை ஏற்படுத்தும். எனவே தமிழக அரசு விரைந்து நிரந்தர விலக்கு பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்கிறது. இதற்கிடையே இந்த நடப்பாண்டில் ஏற்கனவே பல்வேறு உயர் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அனைத்தும் முடிந்துவிட்டது. மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை மட்டும்தான் தற்போது நிலுவையில் இருக்கிறது. இதனுடைய நிலைப்பாடு என்ன தெரியாது என்ற சூழலில் தமிழக மாணவர்கள் மிகுந்த ஒரு மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருந்தார்கள். என்றாலும் 2 ஆண்டுகளுக்கு விலக்கு என்பது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு ஆறுதலையும் தரும் என்பது நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இது தொடர்பான ஒரு அறிவிப்புகள் மிக விரைவில் வெளியாகலாம். சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி இயக்குநரக அதிகாரிகள் இது தொடர்பான ஒரு அறிவிப்புகளை எல்லாம் வெளியிடுவார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம்.